அக்கா எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட் உங்களுக்கு? வீட்டுக்காரும் பாடுறாரு, நீங்களும் பாடுறீங்க. இது வந்து லவ் மேரேஜா இல்ல அரவிந்த் மேரேஜா? அரவிந்த் மேரேஜ். சரி, கேட்குற நல்ல விஷயம்தான். என்னடா இந்த அக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்காங்களே, வீட்டுக்காரர் தஞ்சாவூர் மாட்டேங்கிறாங்களே, இவங்க 2 பேரும் இவ்வளோ தூரத்துக்கு லவ்வில் தான் கல்யாணம் ஆயிருக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்குறீங்க. அப்படிலாம் சொல்ல, லவ்னு சொல்ல முடியாது கல்யாணத்தை. அப்படியே நகைச்சியை கட்டி கொடுத்துட்டு நான் கல்யாணம் வேண்டாம்னு தான் இருந்தேன். திருச்சிக்கு ஆர்கெஸ்ட்ராவுக்கு பாடகையாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் போகிறது எங்கள் ஐயப்ப சாருக்கு தெரியாது, எங்கள் ஐயப்பன் வர்றது எனக்கு தெரியாது. அங்கே போய் அவர் வந்துருந்தார். அப்போ தான் அவர் மேடையில் பாடையில் தான் அவர் என்ன நினச்சாரு, நான் அவரோட சேர்ந்து தான் அந்த பாட்டும் பாடினேன். தேனாக பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே மாலே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே, அப்படியே மயக்கி நின்னவரே. நெசமாலுமே எங்கள் வீட்டுக்கார கச்சேரிக்கு நான் காசு வாங்கி 2000 ஒரு மேடைக்கு போனால், அப்போக்கு சாதாரண பாடகை கையில் 2000 காசு கொடுத்தாதான் நான் வருவேன், நான் சொல்லுவேன். அதே மாதிரி 200 ரூபா குறைஞ்சிச்சு. அந்த 200 ரூபாயை நான் திருவிழாத்தில் என்ன 200 ரூபா குறைச்சி தரேன்னு சொன்னோன்னே அப்போவே போய் ஏடிஎம் எடுத்தாந்து புது நோட்டாக என்னை ஒரு பெட்ரோல் பங்கில் உட்கார வச்சு போட்டு செலவை நோட்டாக கொடுத்தாரு. நான் அன்னைக்கு நினச்சேன், இவர் இவ்வளோ பெரிய ரோசாக்காரர் இருக்காரு, அப்புறம் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி நம்ம ஒரு பேர் கூட வாழ்ந்துடலாம்.